يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. அல்லாஹ்வின் கிருபையில் ரமதான் 15வது பிறையில் அமர்ந்திருக்கிறோம். அதாவது பாதி ரமதானை கடந்து விட்டோம். அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒருவர் கேட்பார், யா ரசூலுல்லாஹ் அய்யுல் அமாலி அஃதல், அமல்களிலே சிறந்த அமல் எது யா ரசூலுல்லாஹ்? இந்த ஹதீஸ் புகாரியில 3 இடத்திலே பதிவாகுது. ஒன்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இரண்டாவது அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த 2 பேர் அறிவிக்கக்கூடிய இந்த 2 ஹதீஸிலையும் கிட்டத்தட்ட ஒரே வார்த்தைகள் வரும். மூன்றாவதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த 3வது ஹதீஸில நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொஞ்சம் தொய்வு கண்டு பொடுபோக்காக இருக்கக்கூடிய சில விஷயங்களை குறிப்பிடுவார்கள். இதை மட்டும் குறிப்பிட்டு நான் முடித்துக் கொள்கிறேன். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் அய்யுல் அமாலி அஃதல், அமல்களிலே சிறந்த அமல் எது யா ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸலாத்து லிவக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் சரியாக தொழுவது. சும்மா யா ரசூலுல்லாஹ் வேற? இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபால பிர்ருல் வாலிதைன், உங்களுடைய பெற்றோர்களுக்கு அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவங்களுக்கு பணிவிடை செய்யுங்கள், அவர்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்கள். அவர் கேட்டாரு, ஃபால குல்து சும்மா ஐயி, நான் மறுபடியும் வேற என்னன்னு கேட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபால அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையில் ஜிஹாது செய்வது. இப்ப இந்த 3 விஷயங்களில் முதல் விஷயமான தொழுகை அதனுடைய நேரத்தில், அஸ்ஸலாத்து லிவக்திஹா, அதனுடைய நேரத்தில் தொழுவது, இந்த அமலை நம்மளால இன்ஷா அல்லாஹ் செய்ய முடியும். இனிமே இப்போது இந்த ஊரடங்கு காலத்துல பாங்கு சொல்லப்பட்டதற்கு பின்னாலும் இகாமத்து சொல்லக்கூடிய அந்த நேரம் வந்ததற்கு பின்னாலும் தொழுகிறோம், கொஞ்சம் தாமதப்படுத்தி தொழுகிறோம். ஆனால் அதனுடைய பக்கத்தில் சரியாக தொழுவதுதான் சிறந்தது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். 2வது விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிர்ருல் வாலிதைன், உங்களுடைய தாய் தந்தைக்கு, உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இதையும் இன்ஷா அல்லாஹ் நம்மால் செய்ய முடியும். நம்முடைய பெற்றோர்களிடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ள முடியும். 3வது விஷயமான ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்வது, போர் செய்வது. இப்ப எப்படி அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்ய முடியும்? இப்பதான் எதுவும் நடக்கிறது இல்லையே. அப்படின்னா இப்ப நம்முடைய நஃப்ஸோடு நாம் போராடுவதுதான் மிகப்பெரிய போர். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஜஅனா மினல் ஜிஹாதில் அஸ்கரி இலல் ஜிஹாதில் அக்பர், சின்ன போரிலிருந்து, சிறிய போரிலிருந்து பெரும்போர் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். சஹாபாக்களை பற்றி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன சின்ன போர்ல இருந்து பெரிய போர் பக்கம் திரும்புங்க? பத்ர், உஹது, இது போன்ற போர்கள் எல்லாம் சின்ன போர். நாம நம்முடைய நஃப்ஸோடு போராடுகிற அந்த போர் தான் மிகப்பெரிய போர். இந்த போரில் ஒருவன் வெற்றி பெற்றால் நம்முடைய வாழ்க்கையில் அவன் வெற்றி அடைந்து விடுவான். எனவே அருமையானவர்களே, நம்முடைய நஃப்ஸோடு நாம் போராட வேண்டும். தீமைகளை, தவறுகளை குறித்து இந்த நஃப்ஸ் ஏவுகிற போது அந்த தவறுகளிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். இதுதான் நாம் எடுத்துக் கொள்ளுகிற இன்றைக்கு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் நாம் போர் செய்வோம். அருமையானவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து சரியான அதற்குரிய நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றவும், நம்முடைய தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வதற்கும், நம்முடைய நஃப்ஸோடு போராடி பாவங்களிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அல்லாஹ் அருள்பாலிப்பானாக.